நல்லா போய்கிட்டு இருந்த வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கலை. எல்லாமே பிரச்சனையில் முடியுது. ஈஸியாக முடியக்கூடிய விஷயம் கூட நிறைய பிரச்சனைகளை எனக்கு உருவாக்குது. இப்படி நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்த தோல்விகள், தொடர்ந்த சோகங்கள் நம்ம தொடரும் பொழுது அதிலிருந்து எப்படி நம்ம வெளிவருவது, அதிலிருந்து வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கையை எப்படி லீட் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த வார இறுதியில் உங்கள் அனைவருக்கும் ஒரு ஹாப்பி வீக்கெண்ட். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காம உங்களோட சப்போர்ட்டை ஆர்ஜே மனோ இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும், அது ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், இல்லை கூகுள் பாட்காஸ்டாக இருக்கலாம், கானாவாக இருக்கலாம், இல்லை எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ், தாட்ஸ், உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர்ஜே மனோ _ இந்த பேஜில் நீங்கள் என்னோட நேரடியாக காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணீங்கன்னா மறக்காமல் உங்களோட ரேட்டிங்கை ப்ரொவைட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம பிடிச்ச விஷயம், நம்ம நினச்ச விஷயம் நடக்காமல் போகிறது ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஆனால் அந்த மாதிரியான நேரங்கள் நம்ம மனசை ரொம்ப புண்படுத்தும். என்னடா எல்லாத்துக்கும் ஈஸியாக நடக்கிறது, நமக்கு நடக்கலையே, நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் எல்லாமே சோகங்கள், எல்லாமே தோல்விகள், இப்படி நம்மளை தொடர்ந்துக்கிட்டு இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பல்வேறு தாட்ஸ் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் எப்படி நம்மளை ஹோப் அப் பண்ணி அந்த ஒரு சோகத்திலிருந்து, அந்த ஒரு தோல்வியிலிருந்து, அந்த ஒரு விரக்தியிலிருந்து வெளிவருவதற்கான டிப்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். காலைல எந்திரிக்கிறோம், நல்லா சந்தோஷமாக தான் எந்திரிப்போம். சந்தோஷமாக எந்திரிச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் வேலைகள் ஈஸியாக இருக்கும். நம்மளை மேனேஜர் அப்ரிஷியேட் பண்ணுவார், ரெகக்னைஸ் பண்ணுவார். இன்றைக்கி நம்ம போகிற இடத்துல நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, நம்மளை ஸ்மைல் பண்ணி வரவேற்பாங்க. நம்மளோட சொந்தக்காரங்க ரொம்ப நட்புறவோடு இருப்பாங்க. நண்பர்கள் உண்மையான நண்பர்களாக இருப்பாங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூடவே எப்போவுமே இருப்பாங்க. நம்மளோட எக்ஸாம் இன்னைக்கு பக்காவாக பண்ண போகிறோம். காலேஜில் நம்ம டீச்சர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்படி சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிரேக் ஆகும் போதோ, இல்லை அந்த திங்ஸ் ராங்காக முடியும் பொழுதோ நமக்கு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். என்னடா இது அப்படின்னு இருக்கும். நம்ம பிடிச்சவங்க நம்ம விட்டு போயிடலாம், இல்லை நம்மளுக்கு ஜாப் போயிடலாம், இல்லை ஆக்சிடெண்ட்டு, இல்லை ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குங்க. நம்ம நினைக்காத ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் தொடரும் பொழுது சுகங்கள் நம்மை பின்தொடர்கிறது. இந்த நேரங்களில் எப்படி நம்மளோட டிப்ரெஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளிவந்து நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைவது பார்க்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, நல்லா ப்ரீத் பண்ணுங்க. நிறைய நம்ம எபிசோடில் பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த ப்ரீத்திங் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சில்லியாக கூட இருக்கலாம். எதுக்கு நான் ப்ரீத் பண்ணணும், டிப்ரெஷனாக இருக்கும்போது எதுக்கு ப்ரீத் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணும்போது, நீங்கள் ரொம்ப ஓவர் வெய்ம்டாக ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. கொஞ்சம் டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. கண்ணை மூடி கூட அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு காமான மைண்ட் கிடைக்கப்பெறும். ஸோ நல்ல ஒரு காமான, ஒரு அமைதியான மனது உங்களை தொடரும் பொழுது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகள் உங்களுக்குள்ளேயே இருக்கும், உங்களை தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சின்ன பாஸ் எடுத்துகிட்டு அதை ரியாக்ட் பண்ணாமல் அதற்கான ரெஸ்பான்ஸை உங்கள் மனசு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு. ஸோ இன்னும் மைண்ட்ஃபுல்னஸ்ஸு, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்பொழுது இன்னும் நிறையாவே நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, நம்ம மனசை
நம்ம நண்பனா நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, நமக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு சிறப்பான மனதை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ உங்களால் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்ல ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அப்படியே படுத்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டீப் ப்ரெத் பண்ணும் பொழுது உங்கள் மனசு அப்படியே காம் டவுன் ஆகும். ஒரு தெளிவான நீரோடையில் தானே நம்ம உள்ளே இருக்க கற்களையும் முற்களையும் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கும்போது தான் பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, செகண்ட் பாயிண்ட், லெட் அதர்ஸ் நோ ஹவ் யூ ஆர் ஃபீலிங். உண்மைதானே? ஸோ நம்ம கூட இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். உங்கள் மனசில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத முன்னாடியே சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளில சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒருன்னு இருக்கிறதும், நீங்கள் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறதும், உங்களை விரக்தியை வெளிப்படுத்துகிறதும், நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் கோபத்தை காமிக்கிறதையும், இது எல்லாமே மற்றவங்களுக்கு புரியாது. என்னோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும், ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அதனால் உங்களுக்கு கூட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறது ரொம்ப 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 முக்கியம். இது நிறைய இடங்கள் நடக்கும். முக்கியமாக நம்ம மனைவி கூட, இல்லை கணவன் மனவர்களாக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கலாம். யார்கிட்டையும் நம்ம சொல்லாமல் நம்ம முன் இருப்போம். அவங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன முறைகளையோ ஃபாலோ பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எரிச்சலோடு இருக்கோம். அந்த நேரங்களில் நம்மளை அது ரொம்பவே கஷ்டப்படுத்தும். உடனே நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திடுவோம். இது எதுக்கு? அதனால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத உங்களோட வெல்விஷஸ், உங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்கக்கிட்ட சொல்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். ஸோ அடுத்தது என்ன பார்த்தோன்னா, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. ஒரு சில நேரங்களில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், எல்லா விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நீங்களே அந்த நேரத்தில் குழப்பத்தில் இருக்கீங்க, நீங்களே அந்த நேரத்தில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க. அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் உதவிகளை எதிர்பார்ப்பது தப்பே கிடையாது. ஸோ உங்ககிட்ட சொல்லலாம். ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி என்னோடய பிரச்சனை இருக்குது, ஸோ நீ என்ன திங்க் பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில ஆறுதல் வரிகள், ஆறுதல் வார்த்தைகள் நம்ம ரொம்பவே தீர்த்தும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். அடுத்து பார்த்தோம்னா, லுக் ஃபார் த பாசிட்டிவ்ஸ். இது கஷ்டம்தான், ஆனால் இதை பண்ணோம்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஒரு கஷ்டமான நேரங்களில் கூட நம்மளுடைய சந்தோஷமான நேரங்களை நினச்சி நம்மளை தேத்திக்கிறது. ஆமாம், இந்த நேரத்தில் கூட ஒரு நேரத்தில் ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே பிரச்சனைகளாக முடியாதுங்க. ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கும். உங்களுடைய குழந்தையோட சிரிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தை சாப்பிட்றத பார்த்து நீங்கள் ரசிக்கிறதா இருக்கலாம், உங்களுடைய உங்கள் நண்பனுக்கு நீங்கள் பண்ண உதவியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான நேரங்களில் இதை நீங்கள் திங்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் அந்த ஒரு சோகமான நேரத்தை கடப்பதற்கு கண்டிப்பாக உதவி செய்யும். ஸோ கடைசி பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் கூட அப்படி சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ரொம்ப கருத்து சொல்லாதப்பா அப்படின்னு யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் ஏதோ அந்த சோகத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்க முடியும், இல்லை அந்த சோகத்தை நிகழாமல் தடுத்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் ஒரு மனசில் உங்களுக்கு வருது. அப்படின்ற பட்சத்தில் அதை ஏன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது? அந்த மிஸ்டேக்ஸை ஏன் திருப்பி வராமல் பார்த்துக்கக்கூடாது? ஸோ அந்த ஐடியா தான் இது. ஸோ உங்களோட மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு உங்கள் மனசு ரொம்ப காமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அதை நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் அப்படி பண்ணும் பொழுது இதே பிரச்சனை உங்களுக்கு திருப்பி வராமல் பாதுகாப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைனல் பாயிண்ட்னு பார்த்தோன்னா, ஒன் திங் அட் அ டைம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைஃப்பில் நம்ம பிரச்சனை இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளை தொடர்ந்து அடிக்கிற மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகும். நம்மளுடைய டெய்லி ரொட்டீனே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியும். அதை நம்ம ஈஸியாக நாக் அவுட் பண்ண முடியுமா, நம்ம அதை கடக்க முடியுமா அப்படின்ற சந்தேகங்கள் நம்ம மேலேயே உருவாகும். அந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஒன் அட் அ டைம், ஓகே இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப ப்ரையாரிட்டியாக இருக்குது, இன்னைக்கு ஆஃபீஸில் இந்த ப்ரெசன்டேஷனை கொடுத்தே ஆகணும், ஈவன் தோ அவங்க ரொம்ப லேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க,
இந்த வேலையை இன்னைக்குள்ள முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் கூட எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஓகே, அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகே இதுக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்கலாமா? அப்படி இல்லைன்னா அந்த வேலையை நம்ம எக்ஸ்ட்ரா டைம் போட்டு ஒர்க் பண்ணலாமா? இதே நேரத்தில் உங்களோட வீட்டில் ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டியே ஆகணும், கட்டாயம் எனக்கு இருக்குது, கடங்காரன் வெளில வந்து நிற்கிறான், இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை எல்லாத்தையும் மனசில் போட்டு பார்க்கும்போது ஐயோ என்னடா வாழ்க்கை, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாக்கும். அதனால் அதை பிரித்து பாருங்கள், ஒன் அட் அ டைம். உங்களுக்கு எது ப்ரையாரிட்டின்னு பாருங்கள், அதை எடுங்க, அதை சால்வ் பண்ண பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது ஈஸியாக இந்த சோகமான நேரங்களை நீங்கள் கடந்து செல்ல முடியும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய சோகமான நேரங்களை ஈஸியாக கடந்து சோதனைகளை சாதனைகளாக நீங்கள் மாற்ற முடியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களோட தாட்ஸையும் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் இன்ஸ்டாகிராமில் RJ_Mano_ இந்த ஐடியில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் என் கூட. நீங்கள் உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த பாட்காஸ்ட்டில் இடம்பெறணும்னா நீங்கள் சிம்பிளாக உங்களுடைய கேள்விகளை, கமெண்ட்ஸை, இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா RJ_Mano.passionate@gmail.com இந்த இமெயில் அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். அடுத்த எபிசோடில் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான, மோட்டிவேஷனலான, உங்களுக்கு யூஸாக இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஹெல்ப் தாட் ப்ராசஸோட உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano. இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் மனோ. உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, நீங்கள் நிம்மதிகரமாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். டேக் கேர் நண்பா, நண்பி. ஹாப்பி வீக்கெண்ட்.